இந்த பறையர் சமூகத்தோட நிலை வந்து மிகவும் ஒரு அவல நிலை தான் இருக்குது. இன்றைக்கி எல்லா புரட்சியும் பேசப்படுகிறது, எல்லா அரசியலும் பேசப்படுகிறது, பல்வேறு சித்தாந்தங்கள் பேசப்படுகிறது, எல்லா அரசியலும் பேசப்படுது. ஆனால் எல்லாம் பேசியும் இன்னமும் தண்ணீர் தொட்டியில் மலத்தை கலக்கிற ஒரு நிலை தான், அவல நிலையில் தான் நாங்கள் இருக்கோம். இந்தியாவிலேயே அதிகமாக தலித் மக்கள் இன்னலுக்கு, அதாவது கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படுகிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பட்டியல் சமூக பெண்கள் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வந்து நம்ம சமீபத்தில் என்சிஆர்பி டேட்டா. பறையர் சமூகத்தினுடைய இடஒதுக்கீடு உட்பட இன்றைக்கி வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு நலிவற்ற சூழலில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 2011 உள்ஒதுக்கீடு பிரச்சனை தொடங்கினதுலேருந்து 2011 இன்றைக்கி வருடம் 2026 தொடங்கிடுச்சு. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் வந்து இடஒதுக்கீடு முழுமையாக கிடைக்கப்பட்டதா, அதனால் பெரிய அளவில் பலன் அடையப்பட்டோமானா இல்லை. தேர்தல் வருகிற நேரத்தில் எங்களுடைய இடஒதுக்கீடு பிரச்சனை குறித்தும் பறையர் சமூகத்தினுடைய உரிமை சார்ந்து எந்த அரசியல் கட்சிகளும் இதுவரைக்கும் எந்த ஒரு கோரிக்கையோ எங்களுடைய வழிகளை யாரும் இதுவரைக்கும் பேசலை. இப்போது எங்களுடைய பறையர் சமூகத்துக்கு வாக்குரிமைன்னு ஒன்று இல்லைன்னா எங்களுடைய நிலை என்னவா இருந்திருக்கு சொல்லுங்கள். இப்போ அமெரிக்காவில் அந்த எப்ஸ்டைன் ஃபைல்லாம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய கொடுமைகள்லாம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க இல்லைங்க மேற்கத்திய நாடுகளில். அந்த மாதிரியான ஒரு நிலை கூட நாங்கள் ஆளாயிருக்கோம். வேங்கை வயலில் தண்ணி தொட்டியில் மலத்தை கலக்கிறோம். இந்த மலத்தை கலந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்ட பறையர் சமூகத்து மக்களையே குற்றவாளி ஆக்கிட்டாங்க. யாராவது தான் குடிக்கிற தண்ணியில், தன் குடும்பத்தார் குடிக்கிற தண்ணியில், தன்னுடைய ஊர் மக்கள், தன்னுடைய தெரு மக்கள் குடிக்கிற தண்ணியில் வந்து மலத்தை கலப்பானா? 100 ஆண்டுகள் கழிச்சு வேங்கை வயல்னு ஒரு பிரச்சனையை பேசுகிற பொழுது அது என்னப்பா பிரச்சனை, அவன் சமூகத்தில் அவனே அந்த மலத்தை கலந்து அவனே குடிச்சிட்டான்ப்பான்னு சொல்லி வரலாறு தப்பாகுது. இந்த சேரிகளில் செய்கிற இதே வேலையை உங்களால் ஊர் தெருக்களில் செய்ய முடியுமா? திராணி இருக்கா? ஊர் தெருக்கள் இதே மாதிரி போய் இதே போல் பெண்களை குற்றமே செய்திருந்தால் கூட உங்களால் கைது செய்து வர முடியுமா? ஒரு பெண் அநீதிக்காக வந்து அநீதியை சொல்லி கண்ணீர் வடிக்கிற போது என் சமூகத்தில் உள்ளவங்க, என் பறையர் சமூகத்தில் உள்ள இளைஞர்கள் வந்து உதவி செய்வாங்க தான், 10 ரூபா கொடுப்பாங்க தான், காசு கொடுப்பாங்க தான். அது எங்கள் சமூகத்துக்குள் நடக்கிற பிரச்சனை. அதில் நீங்கள் ஏன் தலையிடுறீங்க? அந்த பெண் நாளைக்கு வந்து அந்த குழந்தை நாளைக்கு ஒரு 5ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு கல்லூரி போகிற பொழுது தன்னுடைய தாய் மீது திருட்டுப்பட்டார் தான் அந்த பெண்ணுடைய வாழ்க்கை, அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? அந்த பெண் எப்படி இந்த சமூகத்தில் நடமாட முடியும்? இது எங்கள் பெண் சேரி பெண்ணுங்கிறதுனால தானே நீங்கள் செஞ்சீங்க. ஊர் தெருக்களில் போய் உங்களுக்கு செய்கிறதுக்கு திராணி இருக்கா? இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பனை வாசகர் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளரான ஜெயபிரகாஷ் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ தமிழ்நாட்டில் 50 வருடங்கள் சுதந்திரம் அடைஞ்சு பல வருடங்களாகி 75 வருடங்கள் மேலே ஆயிடுச்சு. இருந்தாலுமே நம்ம பறையர் சமூகத்தினர் தமிழ்நாட்டில் இன்னுமே வஞ்சிக்கப்படுறதை நம்மளால் பார்க்க முடியுது. அதிக மக்கள் தொகை கொண்டவர்களாகவும் இருக்காங்க, ஓட்டர்ஸ் அதிக லிஸ்ட்டாகவும் இருக்காங்க. பட் இருந்தாலுமே அவங்களுக்கு இழைக்கக்கூடிய அநீதிகள் இன்னுமே தமிழ்நாட்டை அதிகரிச்சுட்டு தான் இருக்குதோ ஒழியோ குறைஞ்சபாடு இல்லாமல் தான் சார் இருக்குது. என்ன காரணமாக அதை பார்க்குறீங்க நீங்கள்? சார் நிச்சயமாக சார். இப்போ வந்து பறையர் சமூகம் என்பது என்னென்னா தமிழ் சமூகத்தினுடைய ஆதி தொல்குடி சமூகம். ஆமாம். தமிழ் நிலத்தினுடைய இருக்கிற எல்லா சமூகங்களுக்கும் தாய் வழி சமூகமாகிற தாய்மை சமூகமாக இருக்கிற சமூகம் வந்து பறையர் சமூகம். இந்த பறையர் சமூகம் என்பது இந்த மண்ணுடைய பூர்வகுடி சமூகம். இங்கே இருக்கிற மொழி, நிலம், இது எல்லாவற்றிற்கும் ஒரு பிரச்சனைனா, உடனே ஒரு பாதிப்புனா உடனடியாக களத்தில் இறங்கக்கூடிய சமூகம் வந்து பறையர் சமூகம். தானாவிடலும் தன் சதை ஆடும் என்பது போல, அதாவது அந்த மாதிரியான ஒரு பழமொழிக்கு இலக்கணமான சமூகம். ஒரு மொழிப்போர் வருதுன்னா உடனடியாக பறையர் சமூகத்திலிருந்து உடனடியாக உயிரை தியாகம் செய்வார்கள். ஒரு ஈழப் பிரச்சனை நடக்குதுன்னா உடனடியாக அங்கே வந்து உயிர் தியாகம் செய்வதற்கு தயாராக இருப்பாங்க. ஒரு மீனவர் பிரச்சனை என்றால், ஒரு காவிரி பிரச்சனை என்றால், எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் உடனடியாக பறையர் சமூகம் வந்து தன்னை முன்னிலைப்படுத்தும். அது இந்த இனத்தினுடைய மாண்பை காப்பதற்காக இந்த பறையர் சமூகம் தாய் சமூகமாக இருக்கிற, தமிழ் சமூகத்தினுடைய தாய் சமூகமாக இருக்கிற பறையர் சமூகம் வந்து இந்த தமிழர் நிலத்தினுடைய இந்த மரபையும் மாண்பையும் அடையாளத்தையும் காப்பதற்காக எப்போவுமே நெஞ்சை நிமிற்றி கொண்டு முன்னோக்கியராக பறையர் சமூகம் இருக்கும். ஆனால் இன்னைக்கு சமீப காலங்களாக நீங்கள் கேட்டது மாதிரி இந்த பறையர் சமூகத்துடைய சூழல் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 1 கோடிக்கும் மேலாக, கிட்டத்தட்ட 1.25 கோடி சொல்லப்படுகிறது சராசரி வாக்காளர்கள் பறையர் சமூகம். இந்த பறையர் சமூகத்தோட நிலை வந்து மிகவும் ஒரு அவல நிலை தான் இருக்குது. இன்றைக்கி எல்லா புரட்சியும் பேசப்படுகிறது, எல்லா அரசியலும் பேசப்படுகிறது, பல்வேறு சித்தாந்தங்கள் பேசப்படுகிறது, எல்லா அரசியலும் பேசப்படுது. ஆனால் எல்லாம் பேசியும் இன்னமும் தண்ணீர் தொட்டியில் மலத்தை கலக்கிற ஒரு நிலை தான், அவல நிலையில் தான் நாங்கள் இருக்கோம். அதே சமயத்தில் தண்ணீர் தொட்டியில் மலம் கலப்பது, எவ்வளவு கொடுமைகளை அனுபவிக்க முடியுமோ நேரடியாக
மலத்தையே திங்க வைப்பது, அதாவது உலகத்தில் எந்த இடங்களிலுமே நடைபெறாத ஒரு அநீதி வந்து இந்த தமிழ் சமூகத்தினுடைய தாய் சமூகமாக இருக்கிற பறையர் சமூகத்துக்கு நடைபெறுது. ஆனால் இதை ஒட்டுமொத்த சமூகமும் வேடிக்கை தான் பார்க்குது. அதாவது அது ஒரு பறையர்களுடைய பிரச்சனை அப்படிங்கிற அடிப்படையில் அந்த துணியிலே தான் ஒவ்வொருத்தரும் அதை வந்து கடந்து போகிற ஒரு வேலையை தான் செய்கிறாங்களே தவிர, அவர்களுக்கு என்ன பிரச்சனை, நான் என்ன பேசுகிறேன், என் பிரச்சனை என்ன, என் நிலை என்ன என்பதை கேட்பதற்கு இங்கே ஒரு ஒரு சூழல் இல்லை. இப்போ இவ்வளவு ஆண்டுகள் 50 ஆண்டுகள் கடந்து வந்தும் கூட இப்போவும் பொய் வழக்குகள் புனையப்படுது, இப்போவும் லாக்அப் டெத்து நடக்குது, இப்போவும் சாதியின் பெயரால் படுகொலைகள் நடக்குது, இன்னும் சாதியின் பெயரால் ஆணவ படுகொலை நடக்குது. தேசிய குற்ற ஆவண காப்பகம் சமீபத்தில் வெளியிட்ட ஒரு அறிக்கையின்படி, என்சிஆர்பி டேட்டா படி, இந்தியாவிலேயே அதிகமாக தலித் மக்கள் இன்னலுக்கு, அதாவது கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படுகிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பட்டியல் சமூக பெண்கள் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வந்து நம்ம சமீபத்தில் என்சிஆர்பி டேட்டா வருது. அப்போ என்ன, நம்ம இது 2 கோணங்களை பார்க்கணும். ஒரு பக்கம் வந்து எல்லா விடுதலையும், சமூக விடுதலை, சமூக நீதி, எல்லா அரசியலும் எல்லாம் பேசப்படுது, எல்லா புரட்சியும் இங்கு பேசப்படுகிறது. ஆனால் இவனுடைய வாழ்வாதாரம், இந்த மண்ணுடைய பூர்வகுடியான வாழ்வாதாரம் இன்னும் அப்படியே இருக்குது. அவனுடைய எந்த மாற்றமும் அடையவே இல்லை. எல்லா நிலைகளும் அப்படியே இருக்குது. இப்போ சமீபத்தில் பார்த்தோம்னா இடஒதுக்கீடு உட்பட, பறையர் சமூகத்தினுடைய இடஒதுக்கீடு உட்பட இன்னைக்கு வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு நலிவற்ற சூழலில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 2011 உள்ஒதுக்கீடு பிரச்சனை தொடங்கினதுலேருந்து 2011 இன்னைக்கு வருடம் 2026 தொடங்கிடுச்சு. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் வந்து இடஒதுக்கீடு முழுமையாக கிடைக்கப்பட்டதா, அதனால் பெரிய அளவில் பலன் அடையப்பட்டோமானா இல்லை. எல்லாம் வெளியில் பரவலாக ஒரு பேச்சு இருக்கும். எப்படின்னா, இந்த இடஒதுக்கீட்டு கூட்டம், கோட்டாவில் வந்த கூட்டம்னு பல சொல்லாடல்கள், பல விமர்சனங்கள், பல கேள்வி கூத்துக்கள்லாம் நாங்கள் எதிர்கொண்டுகிட்டு தான் இருக்கோம். ஆனால் உண்மையான ஃபேக்ட் என்னன்னு உள்ளே போய் நம்ம பின்னோக்கி நம்ம போய் பார்த்தோம்னா, இந்த இடஒதுக்கீடு முழுமையாக கிடைக்கப்பெற்றதா அப்படின்னா முழுமையாக கிடைக்கப்பெறலை. அதுலேயும் இப்போ வந்து உள்ஒதுக்கீடு முறை வந்து இப்போ அந்த உள்ஒதுக்கீடு முறை வந்ததுனால இப்போ அந்த 15 ஆண்டுகளாக நாங்கள் அதையும் இழந்துட்டோம். இப்போ இந்த 15 ஆண்டுகள் நாங்கள் அந்த உள்ஒதுக்கீட்டு முறையினால் நாங்கள் இழந்ததுனால கிட்டத்தட்ட நாங்கள் மீண்டும் 50 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி போயிருக்கோம். நாங்கள் ஏற்கனவே வாழ்வாதாரம் சீர்குலைக்கப்பட்டு நாங்கள் நலிவுற்று சிதறடிக்கப்பட்ட சமூகமாக இருந்து, நாங்கள் இப்போ தான் அந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக மெல்ல நாங்கள் கரையேறி வருகிற சூழலில் எங்களுக்கு சமூக நீதி என்கின்ற பெயரில் அநீதி அழைக்கிறாங்க. இப்போ நாம் வந்து இதை பேசுகிற பொழுது பலர் சொல்லலாம், இது வந்து உள்ஒதுக்கீடு முறையில் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து இன்னொரு சமூகத்தை நீங்கள் ஒடுக்குறீங்கன்னு சொன்னாங்க. அந்த மாதிரியான எண்ணத்தில் பேசல. அவர்கள் எங்களுடைய சொந்த சகோதர சமூகம். அதை நாங்கள் மனதில் வைத்து தான் பேசுகிறோம். அவர்களுக்கு 3 என்பது 5ஆக கொடுக்கணும், 6ஆக கொடுக்கணும், 10ஆக கூட கொடுக்கலாம், தவறு இல்லை. ஆனால் இன்னொரு பக்கம் எனக்கு ஒரு அநீதி நடக்குது, இந்த அநீதியை நான் சகிச்சுக்கிட்டே போகணும் அப்படின்னு இந்த சமூகமும், இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகளும், இங்கே இருக்கிற அரசியல் இயக்கங்களும், இங்கே இருக்கிற அமைப்புகளும் அப்படி சொல்ல வராங்களா? நீங்கள் இந்த விஷயத்த பேசாத, உனக்கு நடக்கிற அநீதி நீ பேசாத, நடந்தால் என்ன, அதனால் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்களா? இல்லை, அங்கே நடக்கிறது நீ பாட்டு காதல் வாங்கிட்டு போ. 15 வருஷம் நான் 50 ஆண்டுகள் பின்னோக்கி போயிருக்கேன். கடைசியாக நாங்கள் எங்கே அரசு வேலைக்கு போனோம், எந்த இடங்களில் கல்வி நிலையங்கள் எங்கெங்கெல்லாம் நாங்கள் இடஒதுக்கீடு அனுபவித்தோம்? ஒன்றுமே இல்லை. ஏன்னா 15ல் 3% நம்ம எங்களுடைய சகோதர சமூகமாக இருக்கிற அர்த்தே சமூகத்துக்கு உள்ஒதுக்கீடு முறை கொடுத்தாச்சு. பாக்கி இருக்கிற எஸ்சியை கொடுத்தாச்சு. நாங்கள் அதை வந்து வரவேற்கிறோம். அவர்கள் வந்து எங்களுடைய சொந்த சகோதர சமூகம், நாங்கள் வந்து பிரித்து பார்க்க மாட்டோம், தோழமை உணர்வோடு தான் நினைக்கிறோம். அவர்களுக்கு 3 ஒரு கேள்வி எழுது சார். சொன்ன மாதிரி வந்து அவங்களுக்கே 3% கொடுத்துருக்காங்க. மக்கள் தொகையில் அதிகமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டாங்க? அதான் சார், இப்போ நம்ம அடிப்படையில் நம்ம வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும். அது எடுக்காமல் இவங்க 2011 ஜனார்த்தனன் கமிட்டி, அவங்க தலைமையில் கமிட்டி அமைச்சாங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு. இப்போ அந்த கமிட்டி அறிவித்ததுக்கு பிறகு அந்த கமிட்டியின் அறிக்கையின்படி அவர்களுக்கு 3% சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ நாம் என்ன சொல்கிறோம், பொதுவாகவே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டா நீங்கள் ஏன் அவங்களுக்கு 3 கொடுக்குறீங்க? 5ஆக கொடுங்க, 10 விழுக்காடுனா 10 விழுக்காடும் கொடுங்க. இப்போ நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? சமூக அநீதி எப்படி, என்ன மாதிரியா சமூக அநீதினா 18லேருந்து 3 அவர்களுக்கு கொடுத்தாச்சு. பாக்கி இருக்கிற 15, அந்த 15லையும் அவர்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் அடிப்படையில், முன்னுரிமை அடிப்படையில் வந்துடுறாங்க. முன்னுரிமை அடிப்படையில் வந்துடுறாங்க. இப்போ அடிக்கடி அண்ணன் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் கூட அடிக்கடி கூட்டங்கள் இந்த விஷயங்களை பேசுகிறாங்க, தொடர்ந்து பேசுகிறாங்க. அவர்களும் அதே தான் சொல்கிறாங்க. நம்ம ஒரு இடஒதுக்கீடு கொடுத்து ஒருத்தருடைய வழியிலேருந்து அவருக்கு மேலே வர்றதை நம்ம வரவேற்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் ஒரு பக்கம் வெண்ணெய், இன்னொரு பக்கம் சுண்ணாம்பு, இன்னொரு கண்ணில் சுண்ணாம்புங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் ஒரு பெரும்பான்மை சமூகம் வந்து பறையர் சமூகம் வந்து தேவேந்திர குலவேளாளர் இருக்கட்டும், நம்முடைய பறையர் சமூகமாக இருக்கட்டும், இவர்கள் தாய்வழி சமூகம், ஒரு தொன்மையான தொல்குடி சமூகம். இந்த சமூகம் ஒரு பெரிய சமூக அநீதியில் இருக்குது. கிட்டத்தட்ட தேவேந்திர குலவேளாளர் சமூகமும் பறையர் சமூகமும், குறிப்பாக பறையர் சமூகம் கிட்டத்தட்ட 1.25 கோடி பேர் இன்னைக்கு இருக்கும். இருக்கிற இந்த சூழலில் நம்ம வந்து பெரிய அநீதியை வந்து கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக நாங்கள் தொடர்ந்து இதை கடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். 15 ஆண்டுகள்லாம் கிட்டத்தட்ட நாங்கள் அரை நூற்றாண்டு நாங்கள் பின்னால் போயிட்டோம்.
சமீப காலத்தில் நாங்கள் நடத்துகிற கூட்டங்களில், கிராமங்கள் நடத்துகிற கூட்டங்களில் பேராசிரியர்கள், படித்தவர்களை வந்து அழைச்சிட்டு வந்து பேச வைக்கிற மாணவர்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில். அப்போ அவங்க பேசுகிற பொழுது இந்த உள்ஒதுக்கீட்டு முறை, இடஒதுக்கீட்டு முறையை பற்றி பேசுகிற பொழுது, கடைசியாக உங்கள் பகுதிகளில் எப்போ நீங்கள்லாம் அரசு வேலைக்கு போனீங்க, அரசு வேலைக்கு இடஒதுக்கீட்டின் மூலமாக யார் யாரெல்லாம் போனாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வருது. இது வந்து ஒரு பெரிய பறையர் சமூகத்துக்கு இது ஒரு முக்கியமான பிரதானமாக ஏன் அதை நம்ம நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்குது, உங்களுடைய தொலைக்காட்சி மூலமா, அந்த சேனல் மூலமா சொல்ல வேண்டிய தேவை இருக்குன்னா, தேர்தல் வருகிற நேரத்தில் எங்களுடைய இடஒதுக்கீடு பிரச்சனை குறித்தும் பறையர் சமூகத்தினுடைய உரிமை சார்ந்து எந்த அரசியல் கட்சிகளும் இதுவரைக்கும் எந்த ஒரு கோரிக்கையோ எங்களுடைய வழிகளை யாரும் இதுவரைக்கும் பேசலை. இப்போ நாங்கள் சொல்வதன் மூலமாக எதிர் வருகிற சட்டமன்ற தேர்தலில் இருக்கிற அரசியல் கட்சிகளின் கவனத்துக்கு நாங்கள் இந்த செய்தியை தொலைக்காட்சி, இந்த சேனல் மூலமா நாங்கள் கொண்டு போகிற செய்தி. இது இடஒதுக்கீட்டு முறை பிரதான பிரச்சனை. இன்னொரு பக்கம் பஞ்சமி நில பிரச்சனை. தொடர்ந்து பஞ்சமி நிலங்கள் வஞ்சிக்கப்பட்டு இன்னைக்கு ஏன் பஞ்சமி நிலங்கள் குறித்து நாங்கள் பேசுகிறோன்னா, இப்போது மக்கள் வந்து எங்கே பார்த்தாலும் எங்களுடைய சேரி பகுதிகளில் மக்கள் வந்து குடியிருக்கிற மக்கள் புறம்போக்கு நிலத்தில் இருப்பாங்க, பட்டா இல்லாமல் இருக்கிறார்கள்னு சொல்லி வீடுகளை வந்து காலி செய்கிறாங்க. காலி செஞ்சு என்ன செய்கிறாங்க, இந்த மண்ணுடைய மக்கள் இந்த எப்படியா இருந்தால் இந்த மண்ணில் வாழ வந்தவன் உன்னை போல என்னை போல வாழ்கிற உரிமை எல்லோருக்கும் உண்டுங்க, எல்லோரையும் போல வாழ்கிற உரிமை. அவனுக்கு வந்து இங்கே வாழ்கிற இடமெல்லாம் உடனடியாக வீடுகள், குடிசைகள், வீடுகள், பொக்லைன் இயந்திரங்களை கொண்டு வீடுகளை வந்து அப்புறப்படுத்துறாங்க. நீ அப்புறப்படுத்துகிற அவன் எங்கே வாழ்வான், அவன் எங்கே குடியிருப்பான்? அவன் வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கும், அவன் வீட்டில் வயதானவங்கள் பெற்றோர்கள் இருப்பாங்க, வயதான முதியோர்கள் இருப்பாங்க. அவனுடைய வாழ்வாதாரம் எங்கே போகும்? அவன் எங்கே போய் வாழ்வான்? அவன் எங்கே உறங்குவான்? எங்கே தூங்குவான்? என்ன செய்வான்? என்ன சாப்பிடுவான்? எப்படி உணவு, எப்படி உடை மாற்றுவான் பெண்கள்? இப்போ உடனே அவனை அப்புறப்படுத்துகிற. அப்போ அவனை அப்புறப்படுத்துகிற எப்படி? நீ என்னுடைய பஞ்சமி நிலமாக இருக்கிற என்னுடைய நிலத்தை நீ வந்து கையகப்படுத்திட்ட, என் நிலம் என்கிட்ட இல்லை, என் நிலத்தை கையகப்படுத்திட்ட. இன்னொரு பக்கம் என்னை வந்து நான் இருக்கிற அந்த இதுலேயும் நான் புறம்போக்கில் இருக்கேன், பட்டாவில் இருக்கேன்னு பெரும்பாலும் பட்டியல் சமூகம், குறிப்பாக அதிகப்படியாக பறையர் சமூக மக்கள் தான் நாங்கள் வந்து அந்த பட்டா புறம்போக்கு, இந்த மண்ணுடைய பூர்வகுடி மக்கள், இந்த நிலத்தினுடைய பூர்வகுடி மக்கள், தாய்வழி சமூகம், இந்த இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ் சமூகங்களுடைய அடிப்படை ஆதாரமே பறையர் சமூகம். பறையர் சமூகம் என்கின்ற அந்த ஒரு புள்ளியில தான் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் பிறக்குது, தாய்வழி சமூகம். அந்த சமூகத்து மக்கள் இந்த மண்ணில் வாழ்வதற்கான, தமிழ்நாட்டில் வாழ்வதற்கு இடம் இல்லாமல் அங்கே குடிசைகள் காலி பண்ணுவதும், இடங்களை வந்து வீடுகளை வந்து இடிப்பதாமா, இப்படியான சூழல் இருக்குது. எனக்கு கொடுக்கப்பட்ட பஞ்சமி நிலமும் என்கிட்ட இல்லை, நான் இருக்கிற புறம்போக்கிலே எனக்கு பட்டா கிடையாது, என்ன அதுலேருந்து என்னை வந்து அப்புறப்படுத்தி என்னை வந்து வெளியேற்றிடுறீங்க. இப்போ தொடர்ந்து நிலம் சார்ந்த உரிமைகளையும் நான் வெளியேறிடுறேன். இப்போ நிலம் சார்ந்த விஷயங்கள்லையும் நான் அப்புறப்படுத்தப்படுறேன். பஞ்சமி நிலங்கள் எனக்கு நான் மிகப்பெரிய ஒரு ஒடுக்குமுறை, கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகளாக மிகப்பெரிய ஒடுக்குமுறையில் நாங்கள் இருந்திருக்கோம். இந்த ஒடுக்குமுறையை பார்த்துட்டு ஒரு உழைக்கிற சமூகம், இந்த நிலத்தை கட்டமைத்தவர்கள் நாங்கள். இங்கே வேளாண் செய்திருக்கிறோம், இங்கே இருக்கிற கட்டிடங்கள், இங்கே இருக்கிற உழைப்பில் கிட்டத்தட்ட 80% மேலான உழைப்பு வந்து இந்த பறையர் சமூகத்தினுடைய உழைப்பு. இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த மொழிக்கும் ஒரு பிரச்சனைனா முதல்ல இறங்குற வந்து இந்த பறையர் சமூகம் தான். முன்னிலை நின்று தன்னை உயிர் தியாகம் செய்கிற சமூகம் வந்து இந்த பறையர் சமூகம். இந்த பறையர் சமூகம் இந்த நிலத்தில், இந்த தமிழ்நாட்டில் வாழ்கிற உரிமை இல்லாமல், அதாவது இடங்கள் காலி செய்யப்படுது, நில உரிமை இல்லை. எனக்கு நில உரிமை இல்லைங்கிறதுனால தான் எனக்கு பஞ்சமி நிலங்கள் வந்து எனக்கு கொடுக்கப்பட்டது, தானமாக கொடுக்கப்பட்டது. அதையும் நீ கபலீகரம் பண்ணிட்ட. இன்றைக்கி அது இல்லாத, அதற்கான டேட்டாவே இன்றைக்கி இல்லாத அளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு பெரிய சூறையாடல் நடந்திருக்கு எங்களுக்கு. இந்த பஞ்சமி நிலங்கள் இப்படி நில உரிமை எங்களை விட்டு எட்ட போகுது. இப்படி ஒவ்வொரு உரிமைகளும் இப்போ சராசரியாக இப்போ மற்ற சமூகங்கள் எல்லாருமே எங்களுடைய தாய்வழி சமூகம், எல்லாருமே எங்களுடைய சொந்த சமூகம் தான். யாரையும் நாங்கள் பிரித்து பேசவோ, யாரையும் நாங்கள் பிளவுவாதமாக பேசவோ அந்த கருத்தில் பேசலை. எங்களுடைய வாக்குகள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வந்து இலவச வாக்குகளாக இருக்குது. மரியாதைக்குரிய ஐயா மருத்துவர் ஐயா இருக்காங்க, டாக்டர் ஐயா, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஐயா ராமதாஸ் ஐயா இருக்காங்க. அவங்க வந்து ஐயா வந்து எப்போவுமே அவங்க சமூக பிரச்சனை பேசுகிற பொழுது அவர்கள்லாம் செய்கிறாங்க, எந்த கட்சி கூட்டணிக்கு போகிற பொழுது அந்த கட்சிகளிடம், பிரதான அரசியல் கட்சிகளிடம் கோரிக்கை வைக்கிறார்கள். என்னென்ன கோரிக்கைகள், என்னென்ன தேவைகள், என்னென்ன உரிமைகள் இருக்குன்னு அந்த கோரிக்கைகள் வைக்கிறாங்க. அந்த டிமாண்டை வச்சுட்டு அவர்கள் வந்து அங்கே போகிறாங்க. ஆனால் எங்களுக்கு அப்படியான டிமாண்ட்ஸ், எங்களுடைய பிரச்சனைகள், எங்களுடைய உரிமைகள் வந்து எந்த அரசுகளுக்குமே கொண்டு போய் சேர்க்கப்படாத காரணத்தினால நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களுடைய வாக்குகள் வந்து இலக்குகளே இல்லாமல் இலவச வாக்குகளாகுது. இலவச வாக்குகளாக வந்து யார் வேணாலும் அதை வந்து பட்டா போட்டுட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு மோசமான அவல நிலைக்கு நாங்கள் ஆளாயிருக்கோம். எங்களுடைய வாக்கும் இப்படி தான் இருக்குது. இப்போ நான் சொன்ன 3 விஷயம் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லைங்களா, பஞ்சமி நிலம் குறித்து சொன்னேன், இப்போ மொழி உரிமை, மண் உரிமை, ரிசர்வேஷன், இடஒதுக்கீடு பிரச்சனை சொன்னேன். இப்போ அதே போல் எங்களுடைய வாக்குரிமையும் இல்லை. ஒரு கற்பனைக்கு ஒரு வாதத்தை வச்சுக்கோம், இப்போது எங்களுடைய பறையர் சமூகத்துக்கு வாக்குரிமைன்னு ஒன்று இல்லைன்னா எங்களுடைய நிலை என்னவா இருந்திருக்கும் சொல்லுங்கள். இப்போ அமெரிக்காவில் இந்த எப்ஸ்டைன் ஃபைல்லாம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய கொடுமைகள்லாம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க இல்லைங்க மேற்கத்திய நாடுகளில். அந்த மாதிரியான ஒரு நிலை கூட நாங்கள் ஆளாயிருக்கோம். இது வந்து எப்படின்னா, இந்த பறையர் சமூகம்னா இவர்கள் தான் கேள்வி கேட்கணும், இவர்கள் தான் கேள்வி கேட்கணும் என்கின்ற ஒரு நிலை இருக்குது. ஆனால் அது இல்லை. தமிழ் சமூகத்தினுடைய தொன்மை சமூகம், அந்த சமூகம் தான் வரலாறு.
அந்த சமூகத்துக்கு ஒரு பிரச்சனைனா ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் கைகோர்க்கணும். கைகோர்த்து ஏன் அவனுக்கு நடக்குது? அவன் என்னுடைய மண்ணுடைய பூர்வக்குடி, என்னுடைய மக்கள், அவனுக்கு ஏன் அந்த அநீதி நடக்குதுன்னு கேட்கணும். ஆனால் இங்கே தனிமைப்படுத்தப்படுறோம். தனிமைப்படுத்தப்பட்டு தனிமையாக இருக்கிற ஒரு சூழல். எந்த பிரச்சனையை நானே பேசணும். என் பிரச்சனையை நான் அப்படியே பேசினா கூட அதை வந்து மடைமாற்றி விட்டுருவாங்க. அதை மடைமாற்றி அடுத்த வேறு ஒரு திசை திருப்பி என்னுடைய இதை வந்து மாற்றி விட்டுருவாங்க. இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் இப்படி இருக்கிற பொழுது வேங்கை வயலில் ஒரு பக்கம், வேங்கை வயலில் தண்ணி தொட்டியில் மலத்தை கலக்கிறான். இந்த மலத்தை கலந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்களே, பாதிக்கப்பட்ட பறையர் சமூகத்து மக்களையே குற்றவாளியாக்கிட்டாங்க. யாராவது தான் குடிக்கிற தண்ணியில், தன் குடும்பத்தார் குடிக்கிற தண்ணியில், தன்னுடைய ஊர் மக்கள், தன்னுடைய தெரு மக்கள் குடிக்கிற தண்ணியில் வந்து மலத்தை கலப்பானா? இது சாதாரணமாக ஒரு செய்தியாக கடந்து போகிறாங்க. இது ஒரு செய்தி இல்லை. இன்னும் 100 ஆண்டுகள் கழித்து இந்த ரிப்போர்ட் இவங்க கொடுத்துருக்கிற இந்த அறிக்கை வந்து மிகப்பெரிய தவறான வரலாற்று முன்னுதாரணம். 100 ஆண்டுகள் கழித்து வேங்கை வயல்னு ஒரு பிரச்சனையை பேசுகிற பொழுது, அது என்னப்பா பிரச்சனை, அவன் சமூகத்தில் அவனே இந்த மலத்தை கலந்து அவனே குடிச்சிட்டான்ப்பான்னு சொல்லி வரலாறு தப்பாகுது. யார் உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா கண்டுபிடிக்க முடியல, இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியலன்னு அறிக்கையை வெளிப்படையாக சொல்லுங்கள். அதை விட்டுட்டு இந்த பறையர் சமூகத்து மக்களே தங்களுடைய தண்ணி தொட்டியில் தாங்களே மலத்தை கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்கிற அந்த எங்களுக்கு எதிராக திட்டமிட்டு திசை திருப்பப்படுகிற ஒரு விஷயம். யார் நாங்கள் பாதிக்கப்பட்ட என்னை அடிச்சிட்டான்னு நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா, என்னை அவன் அடிச்சிட்டான்னு சொன்னான்னா கம்ப்ளைண்ட் கொடுத்த என் மேலே வழக்கு. இப்போ அப்படி தான் இப்போ நம்ம கடலூர் மாவட்டத்தில் இப்போ கூட சமீபங்களில் தொலைக்காட்சிகள்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. சுத்தமாக ஒரு அடிப்படை மனிதநேயம் கூட இல்லாத ஒரு சூழலில் தான் பறையர் சமூகம் ஒரு மனிதாபிமானம் இல்லாத, மனித உரிமைகள் இல்லாத, எந்த உரிமைகளையும் நிலைநாட்டப்படாத ஒரு சமூகமாக தான் பறையர் சமூகம் இருக்குது. அதில் முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் தொலைக்காட்சி உங்களுடைய யூடியூப் சேனல்ஸ்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பகுதியில் அண்ணாமலை நகர் பல்கலைக்கழக பகுதியில் ஒரு பெண்ணுக்கு ஒரு அநீதி ஒரு பிரச்சனை, கீதான்னு ஒரு பொண்ணு, அம்மன் கோயில், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க தொலைக்காட்சிகளில். அதில் என்ன நடந்ததுன்னா அது இன்னும் ரொம்ப கேளிக்கையான நிகழ்வு. நாங்கள் அமைப்புகள் இருக்கிறதுனால, மக்கள் அமைப்புகள் இருக்கிறதுனால, பொது இயக்கங்கள் இருக்கிறதுனால போய் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிற பொழுது, அவர்கள்லாம் சந்தித்து இந்த குறைகள்லாம் கேட்கிற பொழுது இங்கே நடக்கிற தகவல் இன்னும் அதிர்ச்சியாக இருக்குது. அது அரசுக்கும் தெரியும். ஆனால் அரசு ஏன் இது பண்ணலன்னு இது வரைக்கும் எந்த ஒரு கேள்வியும் கேட்கல. அது குறித்து எந்த ஒரு அசைவையும் இன்னும் நகரத்தில் மாநில அரசு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கீதாங்கிற பொண்ணு வந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தாங்க. 21 வயசு பொண்ணு, கை குழந்தை இருக்குது. அதில் வந்து அவங்க வாழ்ந்த பகுதிகளில் கம்பி திருடப்பட்டதாகவும், ஹைவேஸில் போடப்பட்ட மணல், ஜல்லி திருடப்பட்டதாகவும் ஒரு 20க்கும் மேற்பட்ட மேலே வழக்கு போட்டிருக்கிறாங்க. இந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுடைய கணவர் மீது வழக்கு இருக்குது. அப்போ கணவர் மீது வழக்கு இருக்குது. அவர் வழக்கு தண்டனை பெற்று அவர் வழக்கு சிறைப்படுத்தப்பட்டு பெயில் வாங்கி வெளியில் எங்கேயோ வேலைக்கு போயிருக்கிறார். அதில் சம்மந்தப்பட்ட அந்த ஆய்வாளர் பேர் வந்து அம்பேத்கர்னு ஒரு ஆய்வாளர். அவர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் கிடையாது. அவர் பேர் அம்பேத்கர்ன்ற ஆய்வாளர். அவர் அந்த பாதிக்கப்பட்ட பெண் கீதா அவருடைய கணவர் மீது வழக்கு இருக்குது. அப்போ கடந்த 2025 மார்ச் 30ஆம் தேதி வந்து அந்த அம்மன் கோயிலுங்கிற பகுதிக்கு வந்து ஆய்வாளர் போகிறாரு. போய் இந்த சம்மந்தப்பட்ட அந்த கீதாவுடைய வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போகும்போது அந்த பெண்ணுடைய மாமியார், நாத்தனார், குழந்தை இருந்திருக்கிறாங்க. கணவர் எங்கன்னு கேட்டிருக்கிறாரு. கேட்கும்போது அவர் இல்லை அப்படிங்கிற பொழுது உடனடியாக அந்த பெண்ணை வந்து நீ வந்து வேனில் ஏறு, போலீஸ் ஜீப்பில் ஏறுன்னு சொல்லி அழைச்சிட்டார். அந்த பெண்ணை நைட்டியோடவே அந்த பெண்ணை கைது பண்ணுறாரு. பெண் காவலர்கள் இல்லாமல் கைது செய்திருக்கிறார். இது வந்து அந்த பகுதியில் உள்ள மக்கள் வந்து எல்லாரும் நம்ம சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஆய்வாளரோட இன்ஃப்ளூயன்ஸ், அதிகப்படியான இன்ஃப்ளூயன்ஸ், அவர் கொஞ்சம் செல்வாக்கு மிகுந்த ஆள் அப்படிங்கிறதுனால இன்னொன்று நிறைய கை உடைப்பு, கால் உடைப்பு சம்பவங்கள் நிறைய குறித்தான நிறைய விஷயங்கள கொஞ்சம் ஒரு அச்சத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து அந்த பகுதிகளில் வந்து மிரட்டும் போது எங்கே உனக்கான கணவர் அடிச்சிடும் அப்படி ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு மக்களை அச்சுறுத்துற மாதிரி தான் அவரும் இது பண்ணியிருக்காரு. மக்கள் வந்து அதை பயந்துக்கிட்டு ஆனால் சொல்கிறாங்க, இயக்கங்கள் போகிற போது இயக்கங்களுக்கு பின்னால் என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது, எப்படி கைது செஞ்சாங்க, எல்லாத்தையும் மக்கள் சொல்கிறாங்க. சிலர் பேசியும் இருக்கிறாங்க, காணொலிகளாகவும் பேசி வச்சுருக்கிறாங்க. இப்போ அந்த பெண்ணை கைது செய்து கூப்பிட்டு போகிறாங்க. இரவு 1 மணி வரைக்கும் அண்ணாமலை நகர் காவல் நிலையத்தை வைக்கிறாங்க. அண்ணாமலை நகர் காவல் நிலையம் குறித்து நான் இன்னொரு செய்தியை சொல்லணும். என்ன செய்தினா 1992 பத்மினி வழக்கு நடந்த, பத்மினின்னு ஒரு பெண், அவங்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டது. அந்த அநீதி இழைக்கப்பட்ட காவல் நிலையம், கணவர் கொலை செய்யப்பட்டார், அந்த பெண் அவங்க பாதிக்கப்பட்டாங்க. அந்த வழக்கு நடந்த காவல் நிலையம் இரவு 1 மணி வரைக்கும் அந்த பெண் வந்து காவல் நிலையத்தில், அண்ணாமலை நகர் காவல் நிலையத்தை வச்சுருக்காங்க. 1 மணிக்கு பிறகு மேஜிஸ்ட்ரேட்கிட்ட 1 மணி, அந்த 1 மணி வாக்கில் மேஜிஸ்ட்ரேட் முன்னால் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொடியூஸ் பண்ணி அந்த பெண் சிறைக்கு போகும்போது காலையில் மணி 3 மணி. இதுக்கிடையில் அந்த பெண் உள்ளே போனதுக்கு பிறகும் அண்ணாமலை நகர் ஆய்வாளர்களால் மறுபடியும் இன்னொரு கம்மாபுரம்ங்கிற காவல் நிலையத்தில் இன்னொரு வழக்கு, 2 நாளில் இன்னொரு வழக்கு போடப்பட்டிருக்கு. இப்போ கம்மாபுரம் காவல் நிலையம் குறித்து அந்த ஹிஸ்ட்ரியை நம்ம பின்னோக்கி பார்த்தோம்னா, ராஜா கண்ணு ஜெய்பீம் திரைப்படத்தில் வந்தது இல்லையா, அந்த வழக்கு போடப்பட்ட காவல் நிலையம். இப்போ 2 காவல் நிலையங்களுமே, ஒன்று 92 பத்மினி வழக்கு, இன்னொன்று கம்மாபுரம் காவல் நிலையம் வழக்கு. இப்போ அந்த பெண் மீது கிட்டத்தட்ட
வழக்கு பதிவு பண்ணி காப்பர் கம்பி திருடந்தாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. பதிவு செய்யப்பட்டு கணவர் குற்றவாளி. இப்போ கணவர் குற்றவாளினா அந்த கணவரை யாரும் நம்ம நியாயப்படுத்துறதுல அந்த கணவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ சட்ட நடவடிக்கை எடுங்க. சட்டத்தின் முன்னால் நிறுத்துங்க. நிறுத்தி அவர்கள் ஆதாரத்தை காட்டி நிரூபித்து அவர்கள் என்ன தண்டனை சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ நடவடிக்கைகள் எடுங்க. ஆனால் நமக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவும் சட்டமும் என்ன சொல்லியிருக்கு, இப்போது ஒருவர் குற்றம் செய்தால் அந்த குற்றவாளியை மட்டும் கைது செய்யுங்க, குடும்ப உறுப்பினர்களை கைது செய்து ட்ராப் பண்ணி மிரட்டி அவங்கள வந்து எதுவும் செய்யாதீங்க. ஏன்னா சட்டம் யார் குற்றவாளியோ அவனை மட்டும்தான் கைது செய்ய சொல்லியிருக்கு. இப்போ இந்த பெண் வந்து கை குழந்தையோடு இருக்கிறாங்க. அந்த கை குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டிகிட்டு இருக்கிறாங்க. தாய்ப்பால் ஊட்டிகிட்டு இருக்கிற குழந்தைய கைது செய்ததுலேருந்து இந்த பெண்ணுக்கு தாய்ப்பால் அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கவும் விடலை. 12 நாள் ரிமாண்டில் தாயை தனியாக குழந்தைய தனித்தனியாக பிரிச்சுட்டார். பிரித்ததில் அந்த பெண் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டாங்க. குழந்தை வந்து ஒரு வயசு குழந்தை தாய் இல்லாமல் 12 நாள் இருக்குங்களா? கஷ்டம் சார். இயல்பாக முடியாது. சாதாரணமாக நம்ம ஒரு குழந்தைகளை நீங்கள் இப்போ உங்கள்கிட்ட ஒரு குழந்தைய விட்டுட்டு போகிறோன்னா உங்களால் 1/2 மணி நேரம் அந்த குழந்தைய பார்த்துக்க முடியாது. தாய் இல்லாமல் இருக்காது அந்த குழந்தை. 12 நாள் அந்த குழந்தைய தனியாக பிரிச்சிருக்கிறாங்க. ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் தான். அந்த பொண்ணை கூப்பிட்டு ஒரு சம்மன் பண்ணியாமல் அவங்க மேலே சந்தேகம் இருக்குது, இந்த தேதியில் இந்த இடத்துல வந்து இந்த ஆஃபீஸில் இந்த அலுவலகத்தில் வந்து ஆஜராகுமான்னு ஆஜராகிட்டு போகுது. அது என்ன டெரரிஸ்ட் என்ன ஆயுதமாக வச்சிருந்து வெடிகுண்டு வச்சிருந்தா துப்பாக்கி வச்சிருந்ததா உடனடியாக நாட்டுக்கே பெரிய அச்சுறுத்தலாக வருது அந்த பொண்ணு. அதுவும் சும்மா ஒரு சேரியில் வாழற ஒரு அப்பாவி பொண்ணு. ஏமா இந்த தேதியில் வாமா, இந்த இடத்துல வாமா, இந்த இடத்துல இந்த அலுவலகத்துக்கு வாமா, அட்வொகேட்டோட வாமா, வழக்கறிஞரோட யாரோ சொந்தக்கார மந்தக்கார குடும்பத்தில் யாரோ கூப்பிட்டு வந்து இந்த இடத்துல ஆஜராகுனா சந்தேகம் இருந்தால் விசாரித்து அதில் ஆதாரங்கள் இருக்கும் பட்சத்தில் உனக்கு அதுக்கான சூழல் இருக்கிற பட்சத்தில் நீ வழக்கை பதிவு பண்ணிட்டு போ. ஆனால் எந்த இதுவும் முகாந்திரமும் இல்லாமல் தான் தோன்றித்தனமாக ஒரு ஆடு மாடுகளை ஊட்டிட்டு போகிற மாதிரி என்ன கேட்க நாதியற்ற சமூகம். ஒரு நாயை கல்ல கொண்டு அடிச்சிருந்தா கூட 4 பேர் கேட்குறதுக்கு இங்கே வருவான். இங்கே நாதியற்ற சமூகம் தானே. இந்த நாதியற்ற சமூகத்தை யாரும் கேட்க மாட்டாங்க. அந்த பெண்ணை கைது செய்துட்டு போயிட்டு 12 நாள் சிறையில் அடைச்சி அந்த குழந்தையும் தாயையும் பிரித்து அந்த பெண் வந்து மார்பகத்தில் பால் கட்டி கொண்டு சிறை கழிவறையில் பாலை கறந்து கீழே ஊற்ற வேண்டிய ஒரு அவல நிலைக்கு அந்த பொண்ணு ஆளாக இருக்குது. சரி, இந்த பொண்ணு போயிட்டு வழக்கெல்லாம் வாங்கிட்டு பெயில் வாங்கிட்டு வந்துருச்சு. வந்ததுக்கு பிறகு நீங்கள் விட்டீங்களானா இல்லை, இரவு 12 மணி 1 மணிக்கு போயிட்டு நான் தான் பக்கத்து வீட்டு குமார் வந்திருக்கேன்னு போய் கதவு தட்டுறீங்க. கதவு தட்டுறது மட்டும் இல்லாமல் கதவு திறக்கலைன்னா கதவு உடச்சிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. இதுக்கிடையில் அந்த பொண்ணை கைது செய்யும்போது அந்த வீடு அடித்து உடைச்சி சூறையாடப்பட்டிருக்கு. வீடு அடித்து உடைக்கிறாங்க. முன்னாடிலாம் சாதி வெறியர்கள் முன்பெல்லாம் ஒரு நேரங்களில் நாங்கள் பார்க்குறப்பலாம் வீடுகள் எரிக்கப்படும். அந்த சாதி வெறியர்கள் கையில் எடுத்துகிட்டு வர ஆயுதம் வந்து மண்ணெண்ணைக்கானும் தீப்பெட்டியும் எடுத்துகிட்டு வந்து எங்களுடைய சேரி பகுதியில் இருக்கிற குடிசைகளை கொளுத்தி விட்டு போவாங்க. சாதி வெறிகளில் எரிந்த குடிசைகள் ஏராளம். அப்படியான சூழல் இருந்தது. இவன் சாதி வெறியை வீட்டை கொளுத்துறான் தான் நாங்கள் என்ன செஞ்சோம், காங்கிரீட் வீடுகளுக்கு மாறுறோம். காங்கிரீட் வீடுகளுக்கு மாறினோடனே சாதி வெறியை மண்ணெண்ணெய் தீப்பெட்டி போட்டுட்டு இரும்பு ராடு எடுத்துக்கிறாங்க. இரும்பு ராடு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் உடமையும் அடித்து நொறுக்கிற. அப்போ உனக்கு ஏன் என்னை தனிமைப்படுத்துகிற? இந்த பிரச்சனையை பேச போனால் ஆய்வாளர் நல்லவர் வல்லவர், நம்ம ஆய்வாளர் நல்லவர் வல்லவர், அது வந்து அவருடைய தனிப்பட்ட விஷயம். இங்கே ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஏன் இத்தகைய அநீதி இழைக்கப்பட்டது? அந்த பெண் குற்றம் செஞ்சாலா? அந்த பெண் ஏறி திருடந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஏறி காப்பர் கம்பி திருடந்த நீங்கள் பார்த்தீங்களா? இல்லை. அந்த பெண் மீதான குற்றம் என்ன? நேரடியாக அந்த பெண் குற்றம் செய்தாலா அல்லது குற்றத்துக்கு உடந்தையாக இருந்தானா அதுக்கு இந்த தண்டனையா? அந்த பெண் மீதான கேள்வி வருது இல்லை. அந்த கணவர் குற்றவாளி, அந்த கணவரை தாராளமாக கைது செய்து சட்டத்தின் நிறுத்துங்க, அது தவறு கிடையாது. ஆனால் ஒரு அப்பாவி பெண்ணு, பட்டியல் சமூக பெண், இதே வேறு இடங்களில் இந்த வேலை நடந்திருக்குமா? சேரி பகுதி என்பதனாலே நீங்கள் உள்ளே பூந்து இலகுவாக அடக்குவதற்கு எளிமையாக இருக்காங்கிற ஒரே காரணத்துக்காக சேரி பகுதி உள்ளே பூந்து நீங்கள் உங்கள் ஜீப்பை விட்டு எங்கள் பெண் பிள்ளைகளை வந்து கைது பண்ணி கூட்டு போகிறீங்க. இந்த சேரிகளில் செய்கிற இதே வேலையை உங்களால் ஊர் தெருக்களில் செய்ய முடியுமா? திராணி இருக்கா? ஊர் தெருக்களில் இதே மாதிரி போய் இதே போல் பெண்களை குற்றமே செய்திருந்தால் கூட உங்களால் கைது செய்துட்டு வர முடியுமா? அவர்களை அழைச்சிட்டு வந்து காவல் நிலையத்தில் நிப்பாட்டின பிறகு நீங்கள் அதன் பிறகு சம்மன் வச்சு நீங்கள் விசாரணை வச்சு பல நடவடிக்கைகளை உட்படுத்தி தான் நீங்கள் செய்வீங்க. ஆனால் சரி, கேட்பதற்கு நாதியற்ற சமூகம் யாரும் கேட்க மாட்டான், அங்கே உள்ளவனுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, அதிகாரத்தை கண்டா பயந்துருவாங்கிற அந்த துணியில் தான் நீங்கள் தோண்டித்தனமாக இந்த வேலையை செய்கிறீங்க. இந்த பெண் குறித்து இந்த நிகழ்வுகள்லாம் எல்லாத்தையும் நாங்கள் கேஸை ஃபாலோ பண்ணுறோம். தொடர்ந்து சமூக இயக்கங்கள் இதில் யாராவது ஃபாலோ பண்ணி தோழர்கள் யாராவது இது குறித்து பேசுனாங்கன்னா அவர்களுக்கு வந்து அச்சுறுத்தல் கொடுக்குறது, அந்த பெண்ணுக்கு உதவி செய்கிறவங்களுக்கு வந்து அவங்க மேலெலாம் பொய் வழக்குக்கு தயார் செய்கிறாங்க. இதை மாவட்ட நிர்வாகம், அரசு நிர்வாகம்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த பெண்ணுக்கு இப்போ என் சமூகத்தில் ஒரு பெண் இருக்குது, அதே என் சமூகத்துக்கு என் பறைய சமூகத்து பெண், அந்த பெண் ஒரு பாதிக்கப்படுதுன்னா அந்த பொண்ணுக்கு நான் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுப்பேன், ஒரு உடை வாங்கி கொடுப்பேன், காசு கொடுப்பேன். என் சமூகத்தில் ஒரு பெண் கண்ணீரும் கம்பளையுமா வந்து வெளியில் வந்து பொது விதிகளில் வந்து எனக்கு ஒரு அநீதி நடந்துருச்சு, எனக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு, அது சிதம்பரம் பகுதியில் இழைக்கப்பட்டிருக்கு, ஒரு பெரிய வளர்ச்சியான பகுதி, பல்கலைக்கழகம் இருக்கிற பகுதி, ஒரு படித்த பகுதியில், இந்த பகுதிகளிலேயே இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்தது, ஒரு பெண் அநீதிக்காக வந்து அந்த அநீதியை சொல்லி கண்ணீர் வடிக்கிற பொழுது என் சமூகத்தில் உள்ளவங்க, என் பறையர் சமூகத்தில் உள்ள இளைஞர்கள் வந்து உதவி செய்வாங்க தான், 10 ரூபா கொடுப்பாங்க தான், காசு கொடுப்பாங்க தான். அது எங்கள் சமூகத்துக்குள் நடக்கிற பிரச்சனை. அதில் நீங்கள் ஏன் தலையிடுறீங்க? நீங்கள் தலையிடக்கூடாது.
என் பெண்ணு அழுவுறா, என் சமூகத்தில் உள்ள என் பறையர் சமூகத்து பெண் அழுதுனா என் சமூகத்தில் உள்ள இளைஞர்கள் 10 ரூபா கொடுப்பாங்க, காசு கொடுப்பாங்க, உதவி செய்வாங்க. அவளுக்கு ஒன்றா யார் கேட்பா? எங்கள் சமூகம் பிரச்சனை, எங்கள் பறையர் சமூகத்துடைய பிரச்சனை, நாங்கள் தான் கேட்போம். கேட்கக்கூடாது. அதை யாரெல்லாம் அந்த பெண்ணுக்கு அந்த கண்ணீரை துடைப்பதற்கு யாரெல்லாம் நின்னாங்களோ அவர்கள் மீதெல்லாம் பொய் வழக்குக்கு அவர் தயார் செய்துட்டு இருக்கிறார். அடுத்த ரவுண்டு அதை செய்வார். அவர் அதுக்கான வேலை திட்டங்களையும் தொடர்ந்து செய்துக்கிட்டு தான் இருக்கிறார். இந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக வழக்கறிஞர் தோழர்கள் முன்னெடுத்தாங்க. வழக்கறிஞர்கள் சுவரொட்டி எல்லா இடங்களையும் ஒட்டினாங்க. இந்த சுவரொட்டி ஒட்டுனதுக்காகவே அந்த வழக்கறிஞர்களுடைய காரை ஃபோட்டோ சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து அவருடைய சோஷியல் மீடியா பேஜஸில் போடுறாரு. போட்டு இந்த கார் தான் இரவு முழுதும் போஸ்ட் ஓட்டுந்து. ஏங்க நாங்கள் எந்த காரில் போய் ஓட்டினா என்ன, 2 வீலரில் போனால் உங்களுக்கு என்ன? நாங்கள் அரசுக்கு ஒரு தகவலை தெரியப்படுத்தணும். எப்படி தெரியப்படுத்துறது? ஜனநாயக முறைப்படி தான் தெரியப்படுத்த முடியும். சுவரொட்டிகள் மூலியமாகவும் துண்டறிக்கைகள் மூலியமாகவும் கூட்டங்கள் மூலியமாகவும் தான் ஒரு இயக்கம் வந்து அரசுக்கு ஒரு அநீதியை தெரியப்படுத்தும். இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? மாவட்ட நிர்வாகம் என்ன சொல்கிறது? காவல்துறை என்ன சொல்ல வருது? இந்த பிரச்சனை குறித்து பேசக்கூடாதுன்னு அறிக்கை கொடுக்குறீங்க. ஏங்க இது வரை ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. ஒரு பெண்ணு கண்ணீருங்கம்பளையமாக வந்து புகார் சொல்கிறா, ஒரு காவல்துறை மீது புகார் சொல்கிறா. வேறு டிபார்ட்மெண்ட்டாக இருந்தால் பரவாயில்ல, விசாரணையை தள்ளி போடலாம். ஒரு காவல்துறை மீது புகார் சொல்கிறா, அதுவும் வந்து பொய் வழக்கு பதியப்பட்டதாக புகார் சொல்கிறா, தன்னுடைய குழந்தை பிரிக்கப்பட்டதாகவும் பல்வேறு அநீதி தனக்கு நடக்கப்பட்டதாகவும் அது கஸ்டோடியல் டார்ச்சர் நடந்ததாகவும் அந்த பொண்ணு பதிவு செய்யுது. இந்த பிரச்சனையை குறைந்தபட்சம் அழைத்து விசாரணை கூட ஏன் பண்ணல? ஏன் என்ன கூப்பிட்டு அந்த அதிகாரியை கூப்பிட்டு என்ன கேட்டால் என்ன ஆகிட போகுது? இப்போ மிகப்பெரிய என்ன பூகம்பம் அடிச்சிட போகுது? ஏங்க வாங்க, என்னங்க உங்கள் மேலே அந்த பொண்ணு என்ன ஒரு புகார் சொல்லியிருக்கு, இது விசாரணைக்கு நீங்கள் ஆஜராகுங்க, என்ன அது அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணையும் வர வைப்போம், இப்படி விசாரணை நடத்தலாம்ல. அந்த குறைந்தபட்ச விசாரணை கூட கேள்வி கூட அங்கே இல்லை. அவருக்கு ஆய்வாளருக்கு ஆதரவாக தான் பலரும் பேசுகிறாங்க. பல சூழல்கள் அவருக்கு தான் எல்லாம் சாதகமாக பேசுகிறாங்க. எல்லோரும் பேசுகிறார்கள் என்பதற்காகவே அவர் பக்கம் நியாயம் இருக்குன்னு நம்ம சொல்லிட முடியாதுல்ல. இந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண்ணு, இந்த பெண் என்ன குற்றம் செஞ்சான்னு கேட்குறா. நான் போய் நேரடியாக நான் டிரான்ஸ்ஃபார்மர் ஏறி திருடினான்னு கேட்குறா. நான் திருட்டு பொருள் நான் கையில் வச்சுருந்தேனான்னு கேட்குறா. இல்லை. அப்போ அந்த பெண்ணை எங்கே நீங்கள் வச்சுருக்கீங்க? காவல் நிலையத்தில் உட்கார வச்சு முன்னால் காப்பர் கம்பி ரோலெல்லாம் வச்சு ஃபோட்டோ எடுத்துருக்கிறீங்க. நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வழக்கமான காவல்துறை வேலைகளை செய்து அந்த பெண் மீது ஒரு அபாண்டமான ஒரு செய்தியை குற்றச்சாட்டை வச்சுருக்கீங்க. இப்போ இன்னொரு பக்கம் அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை இருக்குது, எதிர்காலம் பார்க்கணும். அந்த பெண் நாளைக்கு வந்து அந்த குழந்தை நாளைக்கு ஒரு 5ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு கல்லூரி போகிற பொழுது தன்னுடைய தாய் மீது திருட்டுப்பட்டாக இருந்தால் அந்த பெண்ணுடைய வாழ்க்கை, அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? அந்த பெண் எப்படி இந்த சமூகத்தில் நடமாட முடியும்? இது எங்கள் பெண் சேரி பெண்ணுங்கிறதுனால தானே நீங்கள் செஞ்சீங்க. ஊர் தெருக்களில் போய் உங்களுக்கு செய்கிறதுக்கு திராணி இருக்கா? செஞ்சுருக்கீங்களா? கிடையாது. உங்களால் முடியாது. நாங்கள் வந்து அடக்குவதற்கும் நீங்கள் அடக்குனால் நாங்கள் அடங்குவதற்கு ரொம்ப இலகுவாக இருக்கிற காரணத்தினால எங்கள் மீது நீங்கள் இந்த வன்முறையை ஏவுறீங்க. இப்போ இந்த விஷயம் குறித்து நம்ம கடலூர் மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் எஸ்பிக்கிட்டையும் நேரடியாக நாங்கள் அந்த பெண்ணை பாதிக்கப்பட்ட பெண்ணை அழைச்சிட்டு போய்ட்டு எல்லா தோழமை அமைப்புகள் நிறைய கூட்டமைப்போட எல்லாம் போய் ஒரு மனு கொடுத்தோம். இப்போ மனு கொடுக்குற போது எங்களுக்கு ரொம்ப வருத்தமான செய்தி. அந்த செய்தி அந்த காவல் நிலையத்தை மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்குற பொழுது மாவட்ட ஆட்சியர் மனு வாங்கினாங்க. அந்த மாவட்ட ஆட்சியர் ஏமா என்னாச்சு அப்படின்னு கூட ஒரு வார்த்தை எதுவும் கேட்கல. மனு வாங்கினாங்க, எஸ்பியும் மனு வாங்கினாங்க. அன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சிந்தனை செல்வனாக இருந்தாங்க. அவங்களும் இது குறித்து நான் பேசுகிறேன், நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் எல்லா நிகழ்வுகளுமே மனு கொடுத்து ஒரு மாதம் ஆயிடுச்சு. டிசம்பர் 29 அன்னைக்கு இந்த நிகழ்வு மனு கொடுத்தது. ஆனால் மனு வந்து மாவட்ட ஆட்சியருக்கும் எஸ்பிக்கும் மட்டும்தான் கொடுத்தோம். ஆனால் அண்ணன்ட்ட தகவலை அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட தகவலை பகிர்ந்துட்டு வந்தோம், இந்த தகவலை சொல்லிட்டு தான் வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது மனு கொடுத்து இவ்வளோ நாள் ஆகுது, இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுக்கப்படலை. என்ன நடவடிக்கை? ஏன்னா பாதிக்கப்பட்ட பெண்ணு மனு கொடுத்துருக்கா, குற்றச்சாட்ட பெண்ணை விசாரணைக்கு அழைச்சிருக்கணும்ல. அழைச்சி இதான் விசாரணை, இதை வாங்க என்னென்னா அந்த ஆய்வாளரை அழைச்சி என்னென்னு கேட்டிருக்கணும் இல்லையா? ஆனால் அவர் இன்னும் மேற்கொண்டு ஒரு பழி வாங்குற எண்ணத்தோடு தான் அவர் செயல்படுறாரு. தொடர்ந்து ஒரு பழி வாங்குற எண்ணத்தோடு செயல்படுறாரு. ஏன்னா அவர் சோஷியல் மீடியாஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மனிதர். எதனால் அந்த ஆய்வாளருக்கு அந்த பெண்மணி மேலே அவ்வளோ ஒரு இல்லை, அந்த பெண்மணி மீது எனக்கு தெரியும், நான் என்னுடைய பார்வையிலேருந்து சொல்கிறேன், அது தனிப்பட்ட அந்த பெண்மணி மீது ஒரு வன்மம் இருந்திருக்குது. அது உள்ளே போயிருந்திருப்பார். மார்ச் 30 மாத கடைசியில் ஃபைலை க்ளோஸ் பண்ணாலே எப்போவுமே சரி உள்ளதானே வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. இது வரலாற்றில் எப்போவுமே நடக்கிறது தானே. அப்படி வந்திருப்பார். ஆமாம், வந்திருப்பார். அந்த கணவர் இல்லை அப்படிங்கும்போது நம்மளை யார் கேட்க போகிறா? அவரை வந்து இந்திய நாட்டுடைய ஜனாதிபதி இருக்காங்கல்ல, குடியரசுத் தலைவர் அவர்கள், இந்திய நாட்டுடைய பிரதமர், மாநில முதலமைச்சர், மாநில ஆளுநர், இவர்கள் யாராலையுமே அவரை கட்டுப்படுத்த முடியாது. அவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர். அவர் ஒன்றுமே செய்ய முடியாது. அவர்கள் யாருடைய அதிகாரமும் அவர் கட்டுப்படுத்தாது. அப்படியான துணியில் தான் அவர் என்ன செய்கிறாரு. அவர் ஒரு அரசு ஊழியர். ஆனால் அவர் வந்து அந்த பெண்ணை வந்து ஒரு கைது செய்து கூட்டு போயாச்சு. வழக்கு நடந்துருச்சு, இவ்வளோ பிரச்சனைகள் ஆகிடுச்சு. இப்போ செய்ததை வந்து சரி கட்டுறதுக்காக பல வேலைகளை செய்கிறார். தனியார் தொலைக்காட்சிகளை கூப்பிட்டு 9 நிமிடம் 10 நிமிடம் செய்தி கொடுக்குறாரு. வேறு அதாவது பிரச்சனையை மடைமாத்துறார்.
இவ்வளவு விஷயங்கள் நீங்க சொல்லும்போது இதை நீங்க நீதிமன்றத்துல வந்து வாதாடி இருந்தீங்களா? வாதாடி இப்போ இது வந்து நம்ம ஆய்வாளர் மேல இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, அப்ப அது நீதிமன்றத்துல அந்த குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா அவங்க விசாரிக்க இந்த போறாங்க. பிரச்சனை வெளியில வருவதற்கே கிட்டத்தட்ட 8 மாசம் ஆயிடுச்சு. 8 மாதமா அவங்களுக்கு வந்து கைட்லைன் கிடையாது. கைட்லைன்னா ஒரு பிரச்சனை நடந்தது யார்கிட்ட போய் சொல்லணும், எப்படி மனு எழுதணும், யாரை போய் பார்க்கணும், உள்ளூர்ல இருக்கிற சப் கலெக்டர்கிட்ட போய்ட்டு சப் கலெக்டரை பார்த்து ஒரு மனு கொடுக்கறது கூட அவர்களுக்கு விவரம் இல்லை. சப் கலெக்டர்கிட்ட வருது, கலெக்டர்கிட்ட வருது, எஸ்பிகிட்ட வருது, இப்படி ஒரு படியாக தான் ஒரு ஸ்டேஜாக தான் வருது. வந்து இப்போ வந்து தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்துக்கும் வந்திருக்கு. தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் அது குறித்து ஒரு முக்கியமான பார்வையில் இருக்கிறாங்க. அவர்களுடைய இது வந்து எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு, ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு. ஏன்னா இப்போ அந்த செய்தியை பதிவு செய்கிறோம். தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் தான் நாங்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு நகர்வை, ஒரு நம்பிக்கையை வந்து விதைச்சிருக்கு எங்கள் மத்தியில். இது வந்து தொடர்ந்து இந்த நிகழ்வுகள் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னொரு டேட்டா நான் சொல்கிறாங்க, பரவலாக பேசப்படுகிற விஷயம் என்னென்னா, ஒரு 10 பேர் பிடிக்கிறாங்கன்னா அதில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் வந்து பட்டியல் சமூகத்தவர்கள் அப்படிங்கிற ஒரு அதே ஆய்வாளரால் அவர் வழக்கு பதிவு செய்து. ஏன்னா இயக்கங்கள் சோரொட்டி ஒட்டுக்கிற போது அதான் ஒட்டியிருக்கிறாங்க. இவரால் பதியப்பட்ட வழக்குகளில் வந்து ரீகால் பண்ணுங்கள், ரீகால் பண்ணி அதில் எவ்வளோ பேர் உண்மைத்தன்மை, அதில் உண்மை குற்றவாளிகள் யார், உண்மைத்தன்மையில் உண்மையிலே குற்றம் செய்தவர்களா அப்படிங்கிற உண்மைத்தன்மை குறித்து ஒரு ஆய்வு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா 10 வழக்கு பிடிக்கிறாருன்னா 5க்கு பாதிக்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்து பட்டியல் சமூகங்கிறாங்க. அவர் சர்வீஸில் 100 வழக்குகள் பிடிச்சிருக்கிறாருன்னா அதில் பாதிக்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்து பட்டியல் சமூகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா வந்து போய் உடனடியாக அச்சுறுத்தல்னா அந்த அச்சுறுத்தலுக்கு உடனே ஆளாக்கப்படுகிறவன், உடனே ஒரு அடக்குமுறை செய்தால் அந்த அடக்குமுறைக்கு ஆளாகிறவன் வந்து இந்த பறையர் சமூகம். அப்போ அதனால் சேரிகள் வந்து இலகுவாக இருக்குது அடக்குவதற்கு. அப்போ இதன் மீது தான் அவர்களுடைய எல்லா ஒடுக்குமுறைகளையும் செய்து அந்த ஒடுக்குமுறையில் ஒரு ஹீரோ சினிமாட்டிக் இமேஜ் வச்சு அந்த இமேஜ் மேலே தான் அவங்க நிற்கிறாங்க. அவர்கள் நிற்கிற அந்த இமேஜுக்கு கீழே வந்து ஒரு சேரிகள் இருக்குது, சேரிகளுடைய மிகப்பெரிய வழி இருக்குது. பெண் வந்து அந்த உண்மையாக பொய்யான்னு கூட விசாரிக்க கூட இல்லைல்ல. அந்த பெண்ணை அழைச்சி மாவட்ட நிர்வாகம் கூட்டு அறிக்கை மட்டும் கொடுக்குறீங்கல்ல, காவல்துறைக்கு எதிராக பேசக்கூடாது, வதந்தி பரப்பக்கூடாதுன்னு சொல்கிறீங்கல்ல. ஒரு பெண் புகார் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த பெண்ணை அழைச்சி முதல்ல கேட்கலாமல்ல, என்ன நடந்ததுன்னு கேட்டாங்க. இது வரைக்கும் எந்த அதிகாரி அந்த பெண்ணை அழைச்சி ஒரு சம்மன் கொடுத்து அழைச்சி என்னமா நடந்துச்சு, ஏதுமா நடந்துச்சுன்னு கேட்கலாம் இல்லையா? அந்த பெண்ணை நான் டெரரிஸ்டா, தீவிரவாதியா, ஆயுதங்களை வச்சு வெடிகுண்டு துப்பாக்கி வச்சிருக்கிற பெண்ணா, ஒரு சாதாரண இந்த நாட்டினுடைய கடைகோடி சேரிகளில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு பெண், ஒரு எளிய குடும்பத்தில் வந்து பிறந்த பொண்ணு. அதான் தாய் தகப்பெல்லாம் எல்லாம் அன்றாட தினக்கூலிகளாகவும் வீட்டு வேலைகள் செய்கிறவர்களுக்கு அந்த பெண்ணு கூட பிறந்த 4 பெண் பிள்ளைகள் இருக்காங்க. 4 பெண் பிள்ளைகள், அதில் 2 பிள்ளைகள் படிச்சிருக்காங்க. பிறகு இந்த பாப்பா 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு எளிய சூழலில் இருக்கிறவங்க, இதுவும் ரொம்ப எளிய பின்புலத்தில் இருக்கிறவங்க, இந்த மாதிரியான ஒடுக்குமுறைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இது கேள்வி கேட்க முடியல, இது கேள்வி கேட்பதற்கும் ஒரு நாதியற்ற சமூகமாக இருக்குது. இயக்கங்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்குது, இயக்கங்கள் அரசியல் அமைப்புகள் எல்லாம் வேடிக்கை பார்க்குது. எல்லாமே ஒரு தலைகீழாக இருக்குது இந்த விஷயமே. இப்போ நடக்கிற கொடுமைகள் எல்லாமே தலைகீழாக இருக்குது. நாங்களே மலத்தை கலந்து கொண்டதாகவும், நாங்களே குடித்து கொண்டதாகவும், நாங்கள் காயன்னு போய் போனால் எங்களே இன்னும் 4 சாத்துக்கிற வேலை தான் நடக்குது. இப்போ எல்லாமே எங்களுக்கு எதிராக தான் அங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கு, எதிராக தான் நடந்துட்டுருக்கு. நாங்கள் என்ன நினச்சிட்ருக்கோம், இங்கே இருக்கிற அரச கட்டமைப்பு, இங்கே இருக்கிற சட்டங்கள், இங்கே இருக்கிற அமைப்புகள் எல்லாம் எங்களை பாதுகாக்கும், எங்களை முன்னேற்ற நினச்சிட்ருக்கோம். ஆனால் அது எல்லாத்துக்கும் தலைகீழாகத்தான் நடக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது. இங்கே அந்த சூழலில் தான் நாங்கள் இருக்கோம். இப்போ நாங்கள் கேட்பது என்னென்னா, இப்போ வருகிற தேர்தலில் எங்களுடைய இடஒதுக்கீட்டு முறையை இருக்கிற பிரதான கட்சிகள் வந்து பேசணும், எங்களுடைய உரிமைகள் சார்ந்து எங்களுக்கு தீர்வை கொடுக்கணும். நான் வேறு ஏதாவது கேள்வி கேட்டால் நீ வந்து எங்கள் சகோதர சமூகத்துக்குள்ளே எங்களுக்குள்ளே என்ன செய்வோம், மோதலை உண்டாக்கி விட்ருவேன். நான் உன்னுடைய மோதலை நான் விரும்பலை. நாங்கள் அப்படியான ஒரு கருத்தையும் நாங்கள் பரப்பலை. அவர்களுக்கும் வேணும், எங்களுக்கும் வேணும். எங்களுக்கு தீர்வை சொல்லு. நீ உள்ஒதுக்கீட்டால் ஏற்பட்டிருக்கிற எங்கள் அநீதிக்கு தீர்வை சொல்லு. எங்களுக்கான காவல் நிலையங்கள் நடைபெறுகிற எங்களுக்கு ஏற்படுகிற சித்திரவதைகள், பொய் வழக்குகள். ஏன்னா என்சிஆர்பி டேட்டா என்ன சொல்லியிருக்கு, எங்களுக்கு வந்து இந்தியாவிலேயே அதிகமான குற்றங்கள் வந்து பட்டியல் சமூகத்தின் கூட்டம் வந்து தமிழ்நாட்டில் தான் நடக்குது. இப்போ அதே போல் குறிப்பாக பட்டியலின பெண்களுக்கு நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த டேட்டாவெல்லாம் நம்ம வச்சு பார்க்குற போது எங்களுக்கான தீர்வுகளை பேசுங்க, எங்கள் பிரச்சனைகளை பேசுங்க. நான் என்ன பிரச்சனை பேசுகிறேன்னு பாரு. அதை விட்டுட்டு நான் யார், என்னுடைய அரசியல் என்ன, எனக்கு என்ன அஜெண்டா, நான் இவனுக்கு ஆதரவானவனா அவனுக்கு எதிரானவனா அப்படிங்கிற கதையை பேசாத. என் பிரச்சனையை நான் பேசுகிறேன்ல, எனக்கு ஒரு அநீதி நடந்திருக்குல்ல, அந்த வழியை நான் சொல்கிறேன்ல, அந்த வழிக்கு என்ன தீர்வு, அந்த வழி மீண்டும் எனக்கு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி, அதற்கான வழிகளை இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகளும் அரசியல் இயக்கங்களும் செய்யணும். நாங்கள் அதுக்காக தான் நாங்கள் இந்த நாள் வரைக்கும் இந்த போராட்டங்கள் நடத்திட்டுருக்கோம். ஒவ்வொரு நிகழ்வுகளுக்காகவும் ஒவ்வொரு சூழலையும் நாங்கள் களத்தில் நிற்கிறோம். ஓகே சார், இந்த மாதிரி உங்களோட போராட்டங்கள் வந்து நிச்சயமாக மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் சார். ஸோ உங்கள் பொன்னான கருத்துக்கள் இளைய இருந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி சார்.